scripture reading, let's turn to Isaiah chapter 6. நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா 6ஆம் அதிகாரம் and read verse 13. 13ஆம் வசனம். ஆகிலும் அதில் இன்னில் 10 ஒரு பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord should speak to us through this verse. For that, for some time, let's praise God. இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாக கொஞ்ச நேரத்திற்கு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise you, we praise you, we praise you. Thank you, Lord. Uraba sandolo robania manturaba salaboniam tha. Praise you, we praise you, we praise you, we praise you. I know of churches where when the first opening scripture is being read, everybody stands up and reads. ஆரம்ப வேத வசனம், தூதின் வேத வசனம் சொல்லப்படும் பொழுது எல்லோரும் எழுந்து நின்று வாசிக்கிறதான சபைகளை பற்றி எனக்கு தெரியும். When the scripture is being read, everybody stands up to honor the word of God. அந்த தேவ வசனம் படிக்கப்படும் பொழுது தேவனுடைய வசனத்தை கனப்படுத்தும்படியாக எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். So in some way or the other we should know to honor the word of God. நாமும் எந்த விதத்திலாவது ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். Because in God's word there is life. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. Recently in one of our workers meetings there was a prophecy. சமீப காலத்திலே ஒரு ஊழியக்காரர்களுடைய கூட்டத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாயிற்று. A great wind is going to blow upon the church. சபையின் மீது ஒரு பெரிய புயல் அடிக்க போகிறது என்று. Many are going to leave the church. அநேகர் சபை விட்டு விலகி செல்ல போகிறார்கள் என்று. Of course when they leave they are not going to leave just run away. உண்மையில் அவர்கள் அப்படி வெளியே போகும்போது அவர் ஓடிவிட போகிறதில்லை. They are going to leave with a reason. ஒரு காரணத்தோடு தான் அவர்கள் போக போகிறார்கள். When they leave they will say the church is not right and leave. அவர்கள் அப்படி செல்லும்போது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் சபை சரியில்லை என்று சொல்லி தான் செல்வார்கள். But they don't realize it is actually the land that is spewing them out because they are not right. ஆனால் உண்மையில் அவர்கள் சரியில்லாதபடியால் தேசம் அவர்களை வாந்தி பண்ணி போடுகிறது என்பதை அவர்கள் அறியாதிருப்பார்கள். That is what is going to happen in these last days. அதுதான் இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறது. This chapter we read was written in a time when Israel was in a backslidden state. நாம் படித்ததான இந்த வசனமானது இஸ்ரவேலர்கள் அவர்கள் ஒரு பின்மாற்ற நிலவரத்தில் இருந்தபோது எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. The big part of the scriptures of the Old Testament, the major part shows Israel in a backslidden state. உண்மையில் இஸ்ரவேலர்கள் பின்மாற்றத்தில் இருந்ததான நிலவரம் இந்த வேதத்தினுடைய பழைய ஏற்பாட்டு காலத்தின் பல புத்தகங்கள், அதிகபட்சமான புத்தகங்கள் விளக்கி காண்பிக்கிறது. You take the book of Kings and Chronicles. ராஜாக்கள், நாளாகமம் புத்தகங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது so many kings are indulging in idolatry. அநேக ராஜாக்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுகிறார்கள். You take the book of Ezra and Nehemiah. எஸ்ரா, நெகேமியா புத்தகங்களை நாம் பார்க்கும் பொழுது all the Israelites have settled in strange countries and they are happy about it. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அந்நிய தேசங்களில் போய் குடியேறி அதில் சந்தோஷப்படுகிறார்கள். You take the book of all the prophets. தீர்க்கதரிசன புத்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். They are all prophesying warnings to the children of Israel because of their backslidden state. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்மாற்றத்தின் நிலவரத்தின் நிமித்தமாக இவர்கள் எல்லோரும் அவர்களிடம் எச்சரித்து அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். So this chapter in particular was now focusing on a period of backsliding amongst the children of Israel. இந்த அதிகாரம் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறதான ஒரு பின்மாற்றத்தை குறிப்பிட்டு சொல்லப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. It was in the year that King Uzziah died. ஊசியா ராஜா மரித்ததான வருடத்தில் அது. We know about the history of King Uzziah. ஊசியா ராஜாவினுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். He was a good king in the beginning. அவன் ஆரம்ப நாட்களில் ஒரு நல்ல ராஜாவாக தான் இருந்தான். He did that which was right in God's sight. தேவனுடைய பார்வையில் நன்மையானவையை அவன் செய்தான். But he became so successful. அவன் அவ்வளவாக எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்று வந்தான். Everything that he did was prosperous. அவன் செய்ததெல்லாம் செழிக்கக்கூடியதாக இருந்தது. He built new buildings. புதிய கட்டிடங்களை கட்டி எழுப்பினான். He built new cities. புதிய பட்டணங்களை கட்டி எழுப்பினான். Invented new things. புதிய காரியங்களை கண்டுபிடித்தான். In all his wars there was success. அவனுடைய யுத்தங்களில் எல்லாம் ஜெயம் இருந்தது. Bible says when he prospered his heart was lifted up
to his own destruction. வேதம் சொல்கிறது அவன் உயர்த்தப்பட்ட பொழுது அவனுடைய இருதயமோ அவனுடைய சொந்த அழிவுக்கு நேராக நடத்தியது. So he did not realize he lost because of his pride. He forgot he has a boundary and he has to stay within that boundary. அவனுடைய பெருமையினால் அவன் அப்படி இழந்து போய்விட்டான் என்பதை அவன் உணராமல் இருந்தான். அவனை சுற்றி ஒரு எல்லை இருக்கிறது, அதுக்குள்ளாக தான் அவன் இருக்க வேண்டும் என்பதை மறந்து போய்விட்டான். He is a king. He has to be a king. He cannot take the role of a priest. அவன் ஒரு ராஜா, அவன் ராஜாவாக தான் இருக்க வேண்டும். அவன் ஒரு ஆசாரியனுடைய செயலை செய்யக்கூடாது. But everything he did was correct. He made no mistakes. ஆனால் அவன் செய்ததெல்லாம் சரியாக தான் செய்தான், தவறு ஒன்றும் செய்யவில்லை. But because everything he did was correct, he made a big mistake that punished him till death. ஆனால் அவன் செய்ததெல்லாம் அவன் சரியாக செய்தபடியால் அவன் ஒரு பெரிய தவறை செய்தான், அது அவனுடைய மரணத்துக்கு எதுவாக அவனை வழி நடத்தியது. So we must thank God for the small mistakes that we make, so that we can always be humble before God. நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் இருக்கும்படியாக தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் அனுமதிக்கிறதான நாம் செய்கிறதான சிறிய சிறிய தவறுகளுக்காக தேவனுக்கு நாம் நன்றியாய் இருக்க வேண்டும். Because those small mistakes help us to humble ourselves and realize we are still flesh. ஏனென்றால் அந்த சிறிய தவறுகள் நாம் இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம் என்பதை நாம் உணர உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. Those small mistakes help us to realize we are still mortal beings like the grass of the field. நாம் செய்கிறதான அந்த சிறிய சிறிய தவறுகள் இன்னும் நாம் இந்த புல்வெளியில் இருக்கிறதான புல்லை போல் இருக்கிறதான மனிதர்களாக தான் இருக்கிறோம் என்பதை உணர உதவி செய்கிறது. But his continuous successes of Uzziah finally resulted in a big destruction. ஆனால் ஊசியாவினுடைய அந்த தொடர்ச்சியான வெற்றி கடைசியாக ஒரு பெரிய அழிவுக்குள்ளாக அவனை வழி நடத்தியது. He took the role of a priest. அவன் ஒரு ஆசாரியனுடைய செயலை செய்ய முயன்றான். He took a censer and incense in his hand. ஒரு தூப கலசத்தை அவனுடைய கையில் எடுத்துக்கொண்டான். The priests tried to stop him and said, "King, this is not what you should do. You have a different role. Don't do this." ஆசாரியர்கள் அவனை தடுக்க முயன்றார்கள். ராஜாவே, நீர் இது செய்ய வேண்டிய வேலை அல்ல, உமக்கு வேறு வேலைகள் உண்டு, இதை செய்யாதிரும் என்றார்கள். But he did not listen to them. ஆனால் அவனோ அதற்கு செவி கொடுக்கவில்லை. He walked past those priests into the holy place. அந்த ஆசாரியர்களை கடந்து இவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நுழைந்தான். As he walked into the temple, அவன் தேவ ஆலயத்திற்குள்ளாக செல்லும் பொழுது Bible says 84 valiant priests tried to stop him, but they could not. வேதம் சொல்கிறது 84 பலசாலியான ஆசாரியர்கள் அவனை தடுக்க முயன்றும் அவர்களால் கூடாமல் போயிற்று. 80 priests, but they could not. 80 ஆசாரியர்கள், ஆனால் அவர்களால் முடியாமல் He போயிற்று. went past all of them, அவர்கள் எல்லோரையும் அவன் கடந்து சென்றான். and as they watched, அவர்கள் பார்த்து they கொண்டிருக்கையில் did not know what was going to happen. என்ன சம்பவிக்க போகுது என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். Took the incense and walked in. தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அவன் முன்பாக நடந்து சென்றான். Suddenly leprosy came upon his forehead. திடீரென்று அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றியது, வெண்குஷ்டம் தோன்றியது. And as he realized, அவன் அதை உணர்ந்த போது he himself ran out in haste. அவன் தானே வெளியே வேகமாக ஓடி வந்தான். Nobody needed to stop him. இப்பொழுது அவனை தடுக்க ஒருவரும் தேவையில்லை. God struck him. He ran out. தேவன் அவனை தாக்கியவுடன் உடனடியாக அவன் வெளியே ஓடி வருகிறான். And he was put out of Israel without the camp in a separate house made for lepers. இஸ்ரவேலுக்கு வெளியே, பாளையத்திற்கு வெளியே குஷ்டரோகிகளுக்காக உண்டாக்கப்பட்டதான தனியே இருக்கும் வீட்டில் அவன் போடப்பட்டான். And there he lived till he died. அங்கே அவன் மரிக்கும் வரை ஜீவித்தான். He had a throne. அவனுக்கு ஒரு சிங்காசனம் இருந்தது. He has to be in the throne. அவன் அந்த சிங்காசனத்தில் தான் இருந்திருக்க He has வேண்டும். to rule the kingdom. ராஜ்யத்தை ஆள வேண்டும். Help the kingdom to grow spiritually. ராஜ்யம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர உதவி செய்ய வேண்டும். But he cannot play the role of a priest. ஆனால் அவன் ஒரு ஆசாரியனின் செயலை செய்யக்கூடாது. God has called a different group of people for that. அதற்காக தேவன் ஒரு வித்தியாசமான கூட்டம் ஜனங்களை அழைத்திருக்கிறார். So God struck him because he crossed the boundary. அவன் எல்லைகளை கடந்து சென்றபடியால் தேவன் அவனை தாக்கினார். And he died as a leper. ஒரு குஷ்டரோகியாகவே அவன் மரித்தான். But in the year that he died, ஆனால் அவன் மரித்ததான அந்த வருடத்தில் Isaiah saw a vision. ஏசாயா இங்கே ஒரு தரிசனத்தை காண்கிறார். Read verse 1. முதலாம் வசனம். Isaiah chapter 6 verse 1. ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரம் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. Here Uzziah was taught a king should not go into the temple. ஒரு ராஜா தேவ ஆலயத்திற்குள்ளாக செல்லக்கூடாது என்று ஊசையாவுக்கு கற்றுத்தரப்பட்டிருந்தது. But here we see a king in a temple. ஆனால் இங்கே தேவ ஆலயத்தில் ஒரு ராஜாவை நாம் பார்க்கிறோம். Isaiah sees a throne, ஏசாயா ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறார். and one sitting on a throne, on the throne, சிங்காசனத்தின் மீது ஒருவர் வீற்றிருப்பதை பார்க்கிறார். and the end of his robe filled the temple. அவருடைய வஸ்திரத்தினுடைய அதனுடைய ஓரங்கள் அந்த தேவ ஆலயத்தை நிரப்பியதாக பார்க்கிறார். So what was God saying? தேவன் என்ன சொல்கிறார்? He is king and priest. அவர் ராஜாவாகவும் இருக்கிறார், தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஆசாரியனாகவும் இருக்கிறார். So he alone has right to the temple. அவருக்கு மட்டும்தான் தேவ ஆலயத்திற்குள்ளாக செல்லும் உரிமை இருக்கிறது. Even the priests of the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியர்களும் கூட, even they were warned before being sent into the temple. அவர்களும் தேவ ஆலயத்துக்குள்ளாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக எச்சரிக்கப்பட்டார்கள். When the temple of Solomon was being dedicated, சாலமோன் தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது, as they offered sacrifices, அவர்கள் பலிகளை செலுத்தின போது, the glory of God came down, தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது, filled the house so much. அந்த வீட்டை அவ்வளவாக நிரப்பியது. The Bible says even the priests could not go inside. தேவனுடைய மகிமை அவ்வளவாக இருந்தபடியால் வேதம் சொல்கிறது ஆசாரியர்களும் உள்ளே நுழைய கூடாமல் இருந்தது. What was God telling the priests? தேவன் ஆசாரியர்களிடம் அங்கே என்ன சொல்ல முயலுகிறார்? O priests, this is my house. ஆசாரியர்களே, இது என்னுடைய வீடு. O priests, this is a holy house. ஆசாரியர்களே, இது ஒரு பரிசுத்த வீடு. This house is filled with my glory. இந்த வீடு என்னுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. Do you see now you cannot enter in? இப்பொழுது நீங்கள் உள்ளே வர முடியாது என்பதை நீங்கள் உணரக்கூடியவர்களா இருக்கிறீர்களா? Realize you are not worthy to go in. நீங்கள் உள்ளே போக தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். Now you can go in. இப்பொழுது நீங்கள் போகலாம். So they had to minister there with fear. அவர்கள் பயத்தோடு கூட தான் அங்கே ஊழியம் செய்ய They வேண்டியதாக had to இருந்தது. minister there with a consciousness that they were not worthy. அவர்கள் தகுதியற்றவர்கள் என்ற உணர்வோடு கூட தான் அவர்கள் அங்கே ஊழியம் செய்யக்கூடியதாக இருந்தது. They had to have a vision and an understanding of the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி ஒரு விளக்கம், தரிசனம் அவர்கள் உடையவர்களாக இருக்க வேண்டியதாக இருந்தது. That's why Isaiah saw the throne in the temple. அதனால் தான் ஏசாயா அங்கே தேவ ஆலயத்துக்குள்ளாக அந்த சிங்காசனத்தை பார்க்கிறார். Now in this chapter, in this passage, we see the holiness of three groups of people. இந்த அதிகாரத்தில், இந்த வேத பகுதியில் மூன்று கூட்டம் ஜனங்களினுடைய பரிசுத்தத்தை நாம் பார்க்கிறோம். One is the holiness of God. ஒன்று தேவனுடைய பரிசுத்தம். Secondly, the holiness of the angels. இரண்டாவதாக தேவ தூதர்களுடைய பரிசுத்தம். Thirdly, the holiness of man. மூன்றாவதாக மனிதனுடைய பரிசுத்தம். What is the holiness of God? தேவனுடைய பரிசுத்தம் என்ன? You see what Isaiah saw. ஏசாயா பார்த்ததை நாம் இங்கே பார்ப்போம். What he saw was a temple. அவன் ஒரு தேவ ஆலயத்தை பார்க்கிறான். And he saw God. அவன் தேவனை பார்க்கிறான். He saw his glory. அவருடைய மகிமையை பார்க்கிறான். The angels were there also. அங்கே தேவ தூதர்களும் இருந்தார்கள். The angels saw the Lord. தேவ தூதர்கள் கர்த்தரை பார்த்தார்கள். The angels saw the glory. தேவ தூதர்களும் மகிமையை கண்டார்கள். The angels saw the temple. தேவ தூதர்கள் தேவ ஆலயத்தை பார்த்தார்கள். The angels saw the throne. தேவ தூதர்கள் சிங்காசனத்தை பார்த்தார்கள். But after seeing all that, ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்த பின்பு what did the angels do? இந்த தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? With two wings they covered their face. அவர்களுடைய இரண்டு சிறகுகளினால் அவர்களுடைய முகங்களை மூடுகிறார்கள். What did they say? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? Holy, holy, holy is the Lord of hosts. பரிசுத்தர், பரிசுத்தர், சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்கிறார்கள். They saw the throne, they saw the temple, they saw the glory, they saw the Lord. அவர்கள் சிங்காசனத்தை பார்த்தார்கள், கர்த்தரை பார்த்தார்கள், தேவ ஆலயத்தை பார்த்தார்கள், தேவனுடைய மகிமையை பார்த்தார்கள். But they cried, holy, holy, holy. ஆனால் அவர்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சத்தமிட்டார்கள். Because in all this they saw the holiness of God. ஏனென்றால் அவை எல்லாவற்றிலும் தேவனுடைய பரிசுத்தத்தை அவர்கள் கண்டார்கள். So God is so holy, the angels had to cover their face and shout holy. தேவன் அவ்வளவு பரிசுத்தராய் இருக்கிறபடியால் தேவ தூதர்கள் அவர்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சத்தமிட வேண்டியதாக இருந்தது. Now for to see if a person is holy, ஒரு நபர் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று காண வேண்டும் என்றால் you have to be with him.
நீங்கள் அவரோடு கூட இருக்க வேண்டும், walk with him, அவரோடு கூட நடக்க வேண்டும், talk with him, அவரோடு கூட பேச வேண்டும், live with him, அவரோடு கூட வாழ வேண்டும். and then study him and then finally conclude this is a holy person. அதன் பின்பு அவருடைய நடக்கைகள் எல்லாம் கண்டறிந்து கடைசியாக இவர் ஒரு பரிசுத்தர் என்று முடிவுக்கு வருகிறீர்கள். But God's holiness is a holiness that can be seen. ஆனால் தேவனுடைய பரிசுத்தமோ கண்டறியக்கூடிய காணக்கூடிய பரிசுத்தமாய் இருந்தது. The angels saw it, closed their eyes and said holy, holy, holy. தேவ தூதர்கள் அதை கண்டு தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சத்தமிட்டார்கள். But who are the angels? ஆனால் இந்த தேவ தூதர்கள் யார்? You read Luke chapter 9 லூக்கா 9ஆம் அதிகாரம் and read verse 26. 26ஆம் வசனம். அந்த வயரை கொஞ்சம் ஆட்டணும். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். Here the angels are called holy angels. இங்கே தேவதூதர்கள் பரிசுத்த தேவதூதர்கள் என்று So அழைக்கப்படுகிறார்கள். the angels themselves are holy. தேவதூதர்கள் அவர்களே பரிசுத்தர்களா இருக்கிறார்கள். You see the angels, they don't have lust. தேவதூதர்களை பார்த்தால் அவர்களில் இச்சை இல்லை. The angels don't lose their temper. தேவதூதர்கள் கோபம் அடைவதில்லை, பொறுமை இழப்பதில்லை. The angels are holy angels. தேவதூதர்கள் பரிசுத்த தேவதூதர்கள். The angels don't disobey. தேவதூதர்கள் கீழ்ப்படியாமல் காட்டுவதில்லை. The angels don't watch television. தேவதூதர்கள் தொலைக்காட்சி பார்ப்பதில்லை. The angels don't use bad language. தேவதூதர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை. The angels don't even have sin in their thoughts. தேவதூதர்களுடைய மனதிலும் சிந்தையிலும் கூட பாவம் இல்லை. The angels are holy angels. தேவதூதர்கள் பரிசுத்த But தேவதூதர்கள். when these holy angels saw the holy God, they covered their eyes. ஆனால் இந்த பரிசுத்த தேவதூதர்கள் அந்த பரிசுத்த தேவனை கண்டபோது அவர்களுடைய முகங்களை மறைத்துக் Then கொண்டார்கள். imagine how holy God is. அப்படி என்றால் தேவன் எவ்வளவு பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். What do we think of holiness? பரிசுத்தத்தை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? We should always speak good things. எப்பொழுதும் நல்ல காரியங்களையே பேச வேண்டும். In our eyes should be pure, sight should be pure. நம்முடைய பார்வை அது பூர்ண தெளிவாக இருக்க வேண்டும். Our thoughts, there should be no uncleanness. நம்முடைய சிந்தையில் அசுத்தம் இருக்கக்கூடாது. This is our standard of holiness. பரிசுத்தம் என்று நாம் இப்படிதான் நாம் கணக்கெடுகிறோம். But the angels are like that. தேவதூதர்கள் அதுபோன்றுதான் So இருக்கிறார்கள். that is not our standard. ஆகையால் அது நம்முடைய தகுதி ஸ்தானம் அல்ல. God has not called us to be holy like the angels. தேவதூதர்களை போல் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கவில்லை. God has called us to be holy like He is holy. தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போன்று நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். So it's not simply thinking good, seeing good and doing good. நல்லதை பார்ப்பது, நல்லதை நினைப்பது, நல்லதை செய்வது அது மட்டும் அல்ல. There's something beyond that. அதற்கும் மேலாக ஒன்று உண்டு. So we must realize how far away we are from the standard of God. அதனால் தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து நாம் எவ்வளவு தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். How far away we are from the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டு நாம் எவ்வளவு தூரம் நிற்கிறோம் என்பதை உணர வேண்டும். The children of Israel did not realize that they were judged. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பற்றி அவர்கள் உணராமல் இருந்தார்கள். If we don't realize it, we will be judged too. நாமும் அதை உணராமல் இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல் நாமும் நியாயத்திற்கப்படுவோம். But this morning God is speaking to us so that we might realize the standard of His holiness and how much we have to proceed. ஆனால் இந்த காலையில் தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய ஸ்தானத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் எவ்வளவாக முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். So God calls Isaiah. தேவன் ஏசாயாவை அழைக்கிறார். And when Isaiah saw that vision, ஏசாயா அந்த தரிசனத்தை கண்டபோது till then he thought he was a very holy person. அதுவரை அவர் நினைத்திருந்தார் அவர் ஒரு பரிசுத்த நபர் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். He said, woe is me, for I am undone. எனக்கு ஐயோ நான் அதமானேன் என்று சொல்கிறார். What does that mean? அதன் அர்த்தம் என்ன? He could not stand before that holy God. அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக அவரால் நிற்க கூடாமல் போயிற்று. I've seen that holy God. அந்த பரிசுத்த தேவனை நான் கண்டுவிட்டேன். Now I'm not going to live, I'm going to die. இப்பொழுது நான் இனி பிழைக்க மாட்டேன், நான் செத்து போய் விடுவேன் என்று நினைக்கிறார். And then an angel came, அப்பொழுது ஒரு தேவதூதர் வருகிறார். took a live coal from the altar, ஒரு எரிகிறதான அக்கினி தழலை பலிபீடத்திலிருந்து எடுத்து வருகிறார். put it on Isaiah's lips, ஏசாயாவின் உதடுகளில் அதை வைக்கிறார். and said, you have been sanctified, now go. இப்பொழுது நீ சுத்திகரிக்கப்பட்டு விட்டாய், போ என்று சொல்கிறார். So
This is the holiness of man. இதுதான் மனுஷனுடைய பரிசுத்தம். Woe is me, for I am undone. ஐயோ நான் அதமானேன். We are all saints. நாம் எல்லோரும் பரிசுத்தவான்கள் தான். All those who have received the Holy Spirit are called saints. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அனைவரும் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். But if we stand before that holiness of God, we will shout like Isaiah, woe is me, I am undone. ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் ஏசாயாவை போன்று நாமும் ஐயோ நான் அதமானேன் என்று தான் சத்தமிட வேண்டியிருக்கும். Because although we are called saints, there are still so many unsaintly natures in us. ஏனென்றால் நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டாலும் இன்னும் நமக்குள்ளாக பரிசுத்தவான்களுக்கு அப்பாற்பட்ட சுபாவங்கள் நம்மில் இருக்கிறது. Without holiness no man can see the Lord, the Bible says. வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது. So if we don't get past the holiness of man, the holiness of the angels, and attain the holiness of God, we are not going to see him. மனிதனுடைய பரிசுத்தத்தை கடந்து தேவதூதர்களுடைய பரிசுத்தத்தையும் கடந்து செல்லாவிட்டால், தேவனுடைய பரிசுத்தத்தை அடையாவிட்டால் நாம் அவரை பார்க்க முடியாது. Those who live in new earth, புதிய பூமியில் ஜீவிப்பவர்கள், those who live in new heaven, புதிய வானத்தில் ஜீவிப்பவர்கள், they will be in heaven. அவர்கள் பரலோகத்தில் தான் இருப்பார்கள். But they can't see the face of God. ஆனால் அவர்கள் தேவனுடைய முகத்தை காண முடியாது. Because they don't have that holiness. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பரிசுத்தம் இல்லை. The Bible says from far away they can see the kingdom of God, that's all. வேதம் சொல்கிறது அவர்கள் தூரத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும், அவ்வளவுதான். They are in heaven. அவர்கள் பரலோகத்தில் தான் இருக்கிறார்கள். But there is an inner place, a more glorious place which they can only see. ஆனால் உள்ளே இருக்கிறதான மிகவும் பரிசுத்தமான மகிமையான இடத்தை அவர்கள் காணக்கூடியதாக தான் இருக்கும். They can also go in and visit, but their residence is outside. அவர்கள் போய் அதை பார்த்து விட்டு வரலாம், ஆனால் அவர்கள் தங்கும் இடமோ வெளியே தான். But God has called us to a different standard. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்தானத்திற்காக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். God has called us to be holy like He is holy. தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போன்று நாம் பரிசுத்தராய் இருக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். So from the beginning that was God's plan concerning man. அதனால் ஆரம்ப காலத்திலிருந்து மனிதனை பற்றிய நோக்கம், மனிதனை பற்றிய தேவனுடைய நோக்கம் அதுவாகவே இருந்தது. God called the Israelites. தேவன் இஸ்ரவேலர்களை அழைத்தார், be holy. பரிசுத்தர்களாய் இருங்கள். Be holy like I am holy. நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். What is holiness? பரிசுத்தம் என்றால் என்ன? They did not know what is holiness. அவர்களுக்கு பரிசுத்தம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தது. So God set a boundary. அதனால் தேவன் அவர்களுக்கு ஒரு எல்லையை வைத்தார். That is called the law. அதுதான் பிரமாணம். You do this, you will keep holiness. இதை செய்து நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள். Keep the Sabbath day. ஓய்வு நாளை ஆசரி. Worship only me. என்னை மட்டும் நீ ஆராதி. Serve no other gods. வேறே தேவர்களை நமஸ்கரியாமல் இருப்பாயாக. Honor your father and mother. உன்னுடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. Don't commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Don't kill. கொலை செய்யாதிருப்பாயாக. Don't lie. பொய் சொல்லாதிருப்பாயாக. Don't covet. இச்சியாதிருப்பாயாக. Don't steal. திருடாதிருப்பாயாக. Don't take my name in vain. என் நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. In so many ways God put a boundary for them and said, you do all this, that will be holiness. இப்படியாக பல விதங்களில் தேவன் அவர்களுக்கு ஒரு எல்லையை வைத்து இவற்றையெல்லாம் செய்து என்னுடைய பரிசுத்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறார். So the law was introduced to tell the Israelites what holiness is. பரிசுத்தம் என்றால் என்ன என்று இஸ்ரவேலுக்கு புரிய வைக்கும்படியாக இந்த பிரமாணம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. But they could not live that life. ஆனால் அவர்களாலோ அந்த வாழ்க்கையை செய்ய முடியவில்லை. They could not stay within that boundary. அந்த எல்லைகளுக்குள்ளாக அவர்களால் நிற்க முடியவில்லை. They fell and became worse and worse, went into backsliding. அவர்கள் விழுந்து விழுந்து மோசமாக மாறி மாறி பின்மாற்றத்திற்குள்ளாக சென்றார்கள். At this time God revealed himself to Isaiah. இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தேவன் ஏசாயாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். Sanctified him. அவனை சுத்திகரிக்கிறார். God did not ask him to go. தேவன் அவனை போக சொல்லவில்லை. God only asked a question, who will go? யார் போவார்கள் என்ற ஒரு கேள்வியை அவனிடம் கேட்கிறார். Isaiah volunteered, I will go, send me. ஏசாயா நான் போகிறேன் என்று தானாகவே அவரே முன் வருகிறார். Of course this is also a prophecy about Jesus. இதுவும் இயேசுவை பற்றியதான ஒரு தீர்க்கதரிசனம் தான். But literally it applies to Isaiah. ஆனால் எழுத்தின் பிரகாரமாக இது ஏசாயாவுக்குரியதாக இருக்கிறது. Now what is God sending Isaiah for? இப்பொழுது தேவன் ஏசாயாவை எதற்காக அனுப்புகிறார்? O children of Israel, return to God. இஸ்ரவேல் ஜனங்களே, தேவன் அண்டையில் நீங்கள் திரும்பி வாருங்கள். God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். God wants you to come back to him. தேவனிடம் நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Ask pardon for your sins. உங்களுடைய பாவங்களுக்காக அவரிடம் வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். That period was over. அந்த காலகட்டம் முடிந்தது.
he was not going to preach a gospel of repentance. இப்பொழுது மனம் திரும்புதலுக்கான ஒரு சுவிசேஷத்தை அவன் பிரசங்கிக்க போகிறதில்லை. God is preaching through him a new sermon. தேவன் அவன் மூலமாக ஒரு புதிய தூதை அங்கே பிரசங்கிக்க போகிறார். Read verses 9 and 10. 9-10 வசனங்கள். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். So what kind of sermon is Isaiah preaching? எந்த விதமான ஒரு பிரசங்கத்தை இங்கே ஏசாயா பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்? A sermon which will make their hearts hard, a sermon which will make their ears heavy, a sermon which will shut their eyes. அவர்களுடைய இருதயங்களை கடினமாக்கக்கூடியதாக, அவர்களுடைய காதுகளை கேளாமல் செய்யக்கூடியதாக, அவர்களுடைய கண்களை காணாமல் செய்யக்கூடியதான ஒரு பிரசங்கமாய் அது இருக்கும். Hard, blind and deaf. அவர்கள் இருதயம் கடினப்படுகிறது, கண்கள் குருடாகிறது, காது கேட்காமல் போகிறது. So he is preaching a sermon not to convert but to stop conversion. அவர்கள் மனம் திரும்பி வருவதற்கான ஒரு பிரசங்கத்தை அவர் செய்யவில்லை, மனம் திரும்புதலை நிறுத்துவதற்கான ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். What is going to happen in the last days? கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்க போகிறது? A wind is going to blow. ஒரு காற்று வீச போகிறது. Two things will happen. இரண்டு காரியங்கள் சம்பவிக்கும். One group of people will run away. ஒரு கூட்டம் ஜனங்கள் ஓடி விடுவார்கள். One group of people will remain. ஒரு கூட்டம் ஜனங்கள் மீதமாய் தங்கி இருப்பார்கள். The people who remain will be called a holy seed. மீதமாய் தங்கி இருக்கிறதா ஜனங்கள் பரிசுத்த வித்து என்று அழைக்கப்படுவார்கள். That's what we read in the key verse. அதுதான் நாம் ஆரம்ப வசனத்திலே வாசித்தோம். In the last days, கடைசி நாட்களில் the Bible says there is going to be a great falling away. வேதம் சொல்கிறது பெரிய விழுகை சம்பவிக்கும். Many religions are getting together. அநேக மதங்கள் இன்று ஒன்று சேருகிறார்கள். Many religions are becoming one religion today. அநேக மதங்கள் இன்று ஒரு மதமாக மாறுகிறார்கள். It looks as though world peace is near. ஏதோ உலக சமாதானம் மிக அருகில் இருப்பதை போன்று இருக்கிறது. But what does the Bible say? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? When they shall say peace and safety, that's when sudden destruction will come as upon a woman with travail. சமாதானம் பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுதுதான் திடீரென்று பெரிய அழிவு உண்டாகும். எப்படி ஒரு ஸ்திரீ கர்ப்பவேதனையில் இருக்கிறாரோ அதுபோல் இருக்கும் என்கிறார். Sudden destruction will come. திடீரென்று ஒரு பெரிய அழிவு. So in the world leaders, political leaders, religious leaders are getting together and making peace pacts and speaking about world peace. உலகத்தில் இருக்கிற உலக தலைவர்கள், மத தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தி சமாதானத்திற்கான வழிகளை வகுக்கிறார்கள். In the world people are getting happy, at last something is going to happen. உலகத்திலே ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். இப்பொழுதாவது கடைசியாக ஏதாவது ஒன்று நல்ல காரியம் சம்பவிக்க போகிறது என்று நினைக்கிறார்கள். But sudden destruction is what the Bible says. ஆனால் வேதம் சொல்கிறது என்னவென்றால் சடுதியான அழிவு உண்டாகும். Now that is going to happen in the church also. அது சபையிலும் நடைபெற போகிறது. We are all sitting and listening to the word of God. நாம் எல்லோரும் உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But the church is going to be divided into two. ஆனால் சபை இரண்டாக பிளவாக பிரிய போகிறது. Many old believers may have to leave the church. அநேக பழைய விசுவாசிகள் சபை விட்டு போக வேண்டியதாக இருக்கும். Recently I heard one believer of another assembly saying this. சமீப காலத்தில் வேறு ஒரு சபை சேர்ந்ததான ஒரு விசுவாசி இப்படியாக சொன்னதை நான் கேட்டேன். He lost something. அவர் எதையோ இழந்து விட்டார். So the brother in charge was encouraging him. அதனால் அந்த சபையின் பொறுப்பாக இருக்கிறவர் அவரை தைரியப்படுத்துகிறார். Don't worry, don't get offended. கவலைப்பட வேண்டாம், நீங்கள் இதனால் இடறி போக வேண்டாம் என்று சொல்கிறார். And the brother replied, அந்த சகோதரன் அதற்கு பதில் அளிக்கிறார், Brother, I am here from 1969. How will I get offended? பிரதர், 1969 வருடத்திலிருந்து நான் இங்கே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இடறி போய்விடுவேன் என்று சொல்கிறார். Is that correct? அது சரியா? If we are here from 1969, we won't get offended, is it? 1969 வருடத்திலிருந்து நாம் இங்கே இருப்போம் என்றால் நாம் இடறி போக மாட்டோமா? அப்படியா? அது That is not at all true. அது உண்மையில் உண்மை அல்ல. If we are not hot in Christ all the time, we may be here from 1945, but we will get offended. எல்லா நேரமும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அனலாய் இராவிட்டால் ஒருவேளை 1945 வருடத்திலிருந்து நீங்கள் இங்கே இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இடறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. If you turn to Daniel chapter 11, தானியேல் 11 அதிகாரம் and read verse 35. 35 வசனம்.
11:35. 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்கள் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் அவர்களில் சிலர் விழுவார்கள். யார்? அறிவாளிகளில் சிலர் விழுவார்கள். So many old believers who know all the doctrines, who know all the pastors, who know CPM from the beginning, they will also fall. அநேக உபதேசங்களை, அநேக பாஸ்டர்களை, அநேக சிபிஎம்ஐ ஆரம்பத்தில் இருந்தது அழிந்ததான அநேக பழைய விசுவாசிகள் அவர்களும் விழுந்து போவார்கள். Why? ஏன்? Because their foundation was not on Jesus. Their foundation is in 1969 and in the doctrines and in the all the pastors they know. ஏனென்றால் அவர்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மீது இராமல் 1969ஆம் வருடத்திலிருந்து நான் வந்தேன் என்ற அதிலும் அவர்கள் அறிந்ததான பாஸ்டர்கள் மீதும் உபதேசங்களின் மீதும் அது இருந்தது. So it is not the number of years in the mission that establishes us. It is our relationship with God that establishes us. சபையில் நாம் எத்தனை வருடங்கள் இருக்கிறோம் என்ற அது தேவனோடு நம்மை இந்த சபையில் ஸ்தாபிப்பது அல்ல, தேவனோடு கூட நமக்கு இருக்கிறதான உறவுதான் இந்த சபையில் நம்மை ஸ்தாபிக்க கூடியதா இருக்கிறது. So that's why the Bible says, அதனால் தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, he that is holy, let him be holy still. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். Like the Red Sea divided into two, சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்ததை போல, on one side water went in that direction, ஒரு பக்கத்தில் தண்ணீர் அந்த திசையை நோக்கி சென்றது, on the other side water went in this direction. மறுபக்கத்தில் தண்ணீர் இந்த திசையை நோக்கி சென்றது. That is exactly what this verse says. அதுதான் இந்த வசனம் அதைதான் சொல்லுகிறது. On one side those who are holy will go towards holiness, ஒரு பக்கத்தில் பரிசுத்தமாயிருக்கிறவர்கள் பரிசுத்தத்துக்கு நேராக சென்று கொண்டே on இருப்பார்கள். the other side those who are unjust and filthy, they will travel towards injustice and filthiness. மறுபக்கத்தில் அசுத்தமாயிருக்கிறவர்கள் அவர்கள் அசுத்தத்தை நோக்கி சென்று கொண்டே So இருப்பார்கள். the church will part in two. சபை இரண்டாக பிளவடையும். One group will be left behind. ஒரு கூட்டம் கைவிடப்படுவார்கள். They will come to the meetings, they will be left behind. அவர்கள் கூட்டங்களுக்கு வருவார்கள், ஆனால் கைவிடப்படுவார்கள். Because there was injustice and filthiness in their life which they were careless about. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கவலையினமாக இருந்தபடியால் அவர்களுடைய வாழ்க்கையில் அசுத்தம் இருந்தது. Exactly what is happening to the children of Israel in this passage. அதுதான் இந்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவிப்பதாக நாம் பார்க்கிறோம். Isaiah, I am calling you not to preach the gospel of repentance. மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக ஏசாயாவை நான் உன்னை அழைக்கவில்லை. Today our sermons, when we preach, we are supposed to weep and lament, make decisions, make covenants, return to God. இன்று நம்முடைய பிரசங்கங்களின் போது நாம் மனம் திரும்பி தேவனண்டையில் அறிக்கையிட்டு தேவனோடு உடன்படிக்கை செய்து அவரிடம் வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. But Isaiah preached a sermon which made them more blind, more deaf, more hard than before. ஆனால் ஏசாயா இங்கே ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். அது இஸ்ரவேலர்களை முன்பை காட்டிலும் இருதய அதிகமாக கடினப்படக்கூடியதாகவும் அவர்களுடைய கண்கள் குருடாக கூடியதாகவும் அவர்களுடைய காதுகள் கேட்க கூடாமல் போகக்கூடியதாகவும் செய்தது. Then what did Isaiah ask? அப்பொழுது ஏசாயா என்ன கேட்கிறார்? Lord, how long should I preach like this? ஆண்டவரே, இது போன்று நான் எவ்வளவு நாட்கள் பிரசங்கிக்க வேண்டும்? Read verse 11, the answer comes. 11ஆம் வசனத்தில் அதற்கான பதிலை சொல்கிறார். அப்பொழுது நான் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. Here we see God is telling how long he has to preach. எவ்வளவு நாட்கள் அவர் பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். Go on preaching till there is nobody left in Jerusalem. எருசலேமில் ஒருவரும் இல்லாமல் போகும் வரை நீ தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இரு என்று சொல்கிறார். Today we are preaching to fill churches, but Isaiah is preaching to empty Israel. இன்று சபைகளை நிரப்பும்படியாக நாங்கள் நாம் பிரசங்கிக்கிறோம். ஆனால் ஏசாயாவோ இங்கே இஸ்ரவேலர்கள் வெறுமையாகும் வரை பிரசங்கிக்கிறார். Preach till the land is waste. அந்த தேசம் பாழாய் போகும் வரை நீ பிரசங்கித்துக் கொண்டே இரு. Preach till the houses are empty. அவர்களுடைய வீடுகள் வெறுமையாகும் வரை நீ பிரசங்கித்துக் கொண்டே இரு. Preach till the men are removed far away from the land. தேசத்தில் இருக்கிறான ஜனங்கள் தேசத்தை விட்டு வெகு தொலைவில் செல்லும் வரை நீ பிரசங்கித்துக் கொண்டே இரு என்கிறார். That was Isaiah's new commission. அதுதான் ஏசாயாவுக்கு தரப்பட்டதான புதிய ஊழியமாக இருந்தது. So also every time a sermon is preached in these last days, அதே போல் இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு நேரமும் ஒரு பிரசங்கம் வருகிறதான நேரத்தில் எல்லாம் two things will happen. இரண்டு காரியங்கள் சம்பவிக்கும். Remember,
the word of God is a two-edged sword. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். That means it has two sides. You know, there are one-edged knives and there are two-edged knives. ஒரு பக்கத்தில் கருக்குள்ள பட்டயம் உண்டு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்கள் உண்டு. In one side will be blunt. You can't cut with one side. You can cut it only with another side. ஒரு பக்கத்தில் தான் நீங்கள் வெட்ட முடியும், மற்றொரு பக்கத்தில் அது வெட்ட முடியாது இருக்கும். But there are double-edged knives which are sharp on both sides. ஆனால் சில கத்திகள் இரு பக்கத்திலும் அது கூர்மையாக இருக்கக்கூடிய கத்திகளும் உண்டு. God says my word is like that. தேவன் சொல்கிறார் என் வார்த்தையும் அது போன்றதுதான். What does that mean? அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்ன? Every sermon will do two things. ஒவ்வொரு தூதும் இரண்டு காரியங்களை செய்கிறது. Every time a word of God proceeds, it will do two things. ஒரு தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போதெல்லாம் இரண்டு காரியங்களை செய்கிறது. One group will become more holy. ஒரு கூட்டம் அதிக பரிசுத்தமாக மாறுவார்கள். One group will go farther away from God. ஒரு கூட்டம் தேவனை விட்டு இன்னும் விலகி தூரம் செல்லுவார்கள். Jesus preached. இயேசு பிரசங்கித்தார். Except you eat my flesh and drink my blood, there is no life in you. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தில் நீங்கள் பானம் பண்ணாவிட்டால் உங்களில் ஜீவன் இல்லை என்றார். The crowd was listening. அந்த கூட்டம் அவரை கேட்டுக்கொண்டே இருந்தது. The majority said, this is too much. What is he saying? This is all too much for us. We can't listen to this anymore. They walked away. அங்கிருந்தான் அதிகமான பேர் சொல்கிறார்கள், இதெல்லாம் நம்மால் கூடாது, அவர் என்ன சொல்கிறார், இது ஆகாத காரியம் என்று சொல்லி அவரை விட்டு விலகி போனார்கள். Another group, வேறொரு கூட்டம், God asked them, will you also go away? தேவன் அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போக மனதாயிருக்கிறீர்களா? When the crowd started leaving, அங்கிருந்ததான கூட்டம் அங்கே அவரை விட்டு செல்ல ஆரம்பித்த போது, Jesus said, okay, come back. I won't preach like this. Please don't run away. Please don't get offended. சரி நான் இது போன்று பிரசங்கிக்க மாட்டேன், நீங்கள் மீண்டுமாக வந்து விடுங்கள், இடறி போய் விடாதீர்கள் என்று இயேசு சொன்னாரா? Jesus didn't think, oh, maybe I preached too hard a sermon. ஒருவேளை நான் மிகவும் கடினமான ஒரு பிரசங்கத்தை செய்து விட்டேனா என்று இயேசு நினைக்கவில்லை. He never asked them to return. He never was convicted that he did something wrong. அவர்களை மீண்டுமாக திரும்பி வந்து விடுங்கள் என்றும் அவர்களிடத்தில் சொல்லவில்லை. அவர் செய்தது ஏதோ தவறாக பேசிவிட்டார் என்றும் அவர் நினைக்கவில்லை. But he looked at those few people who stayed back. ஆனால் அவரிடம் மீதமாக தங்கியிருந்த அந்த சிலரை பார்த்து சொல்கிறார். What did he ask? அவர் என்ன கேட்கிறார்? Will you also go away? நீங்களும் என்னை விட்டு போய் விடுவீர்களா? What did they reply? அவர்கள் என்ன சொன்னார்கள்? Lord, you have the words of eternal life. Where are we going to go leaving you? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மோடு உண்டு, ஆகையால் உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் என்று கேட்கிறார்கள். Same sermon. அதே தூதுதான். For one group of people, this is hard doctrine. We can't stay here anymore. I'm going. ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு அது மிகவும் ஒரு கடினமான உபதேசமாக இருக்கிறது, இதன் பின்பாக நான் இதை தாங்கிக் கொள்ள முடியாது, இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி நான் போகிறேன் என்று சொல்லி போகிறார்கள். Same sermon. அதே தூதுதான். For another group of people, they are saying, this is eternal life. வேறொரு கூட்டம் ஜனங்கள் சொல்கிறார்கள், இது நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன் என்று சொல்கிறார்கள். Words of eternal life. நித்திய ஜீவனின் வார்த்தைகள். So the same sermon of Jesus brought one group close to him. And the same sermon sent another group away. இயேசுவினுடைய ஒரே தூதுதான் அது ஒரு கூட்டம் ஜனங்களை அவரை விட்டு விலக செய்தது, மறு கூட்டம் ஜனங்களை அவர் அண்டையில் இழுத்துக் கொண்டது. So what is God saying? தேவன் என்ன சொல்கிறார்? Isaiah, you preach. ஏசாயாவே நீ பிரசங்கி. Preach till everyone leaves their houses and go. வீடுகளை விட்டு எல்லோரும் கிளம்பி செல்லும் வரை நீ பிரசங்கித்துக் கொண்டே இரு. I have preached enough of repentance. நான் மனம் திரும்புதலை பற்றி அதிகமாக பிரசங்கித்து விட்டேன். I have warned and waited long enough. நான் அவர்களை எச்சரித்து அதிக நாட்களாக காத்திருந்திருந்தேன். See, next chapter itself war starts. அடுத்த அதிகாரத்திலிருந்து தானே யுத்தம் ஆரம்பிப்பதை நாம் பார்க்கிறோம். In the days of Ahaz, the king of Syria came. ஆகாசின் நாட்களிலே சீரியாவின் ராஜா வருகிறார். And so God is warning, now is judging. இப்பொழுது தேவன் எச்சரித்தார், இப்பொழுது அவர்களை நியாயம் தீர்க்கிறார். But after everyone goes away, ஆனால் எல்லோரும் தேசத்தை விட்டு சென்ற பின்பு a small group is left behind. ஒரு சிறிய கூட்டம் அங்கே மீதமாக இருக்கிறார்கள். They are still in Jerusalem. அவர்கள் இன்னும் எருசலேமில் தான் இருக்கிறார்கள். Now read verse 13 again. 13ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசியுங்கள். ஆகிலும் அதில் இன்னும் 1/10 இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். There will be a 10th remaining. அங்கே 1/10 அங்கே மீதமாயிருப்பார்கள். They also will be consumed. அவர்களும் நிர்மூலமாக்கப்படுவார்கள். So those who remain back, they also will have to go through hard paths. அங்கே மீதமாக தங்கி இருக்கிறவர்கள் அவர்களும் கடினமான பாதைகளின் வழியாக செல்ல வேண்டியிருக்கும். They are also
not fully holy. அவர்களும் முழுவதுமாக பரிசுத்தம் அடைந்தவர்கள் அல்ல. They have so many unsanctified natures in them. அவர்களுக்குள்ளாகும் அநேக சுத்திகரிக்கப்படாத சுபாவங்கள் They இருக்கிறது. will remain in Jerusalem. They will face the judgment of the Lord there. அவர்கள் எருசலேமில் தங்கியிருந்து அங்கேயும் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள். Why? ஏன்? In this verse it is written. இந்த வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் படிங்க. ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். திரும்ப நிர்மூலமாக்கப்படும். That word has to be explained. திரும்பவும் நிர்மூலமாக்கப்படும் என்றுதான அந்த வார்த்தை விளக்கப்பட வேண்டியிருக்கிறது. It does not mean they will be destroyed again. அவர்கள் மீண்டும் ஒரு முறை அழிக்கப்படுவார்கள் என்று அல்ல. It means they will return and be destroyed. அவர்கள் திரும்ப வருவார்கள். What is this verse saying? இந்த வசனம் என்ன சொல்கிறது? Majority will go away to strange lands. அதிகபட்சமான பேர் அந்நிய தேசங்களுக்கு கடந்து போய் விடுவார்கள். But a tenth will remain in the land. 10 ஒரு பாகம் தேசத்தில் தானே தங்கி இருப்பார்கள். And those who remain in the land will return, it seems. Return from where? தேசத்தில் இருப்பவர்கள் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே இருந்து திரும்பி வருவார்கள்? It's not written in the verse, but it is written in history. அது இங்கே தேவனுடைய வசனத்தில் எழுதப்படவில்லை, ஆனால் சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Those who remained in the land, தேசத்திலே தங்கி இருப்பவர்கள், they were afraid that these Babylonians will come again and take them away. இந்த பாபிலோனியர்கள் மீண்டுமாக வந்து அவர்களை கொண்டு போய் விடுவார்களோ என்று பயந்து இருந்தார்கள். Because of that fear, you know what they did? They ran to Egypt. அந்த பயத்து நிமித்தமாக அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எகிப்தை நோக்கி ஓடி விட்டார்கள். But what does God say? ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? They will come back. அவர்களும் திரும்பி வருவார்கள். But I will punish them also. ஆனால் அவர்களையும் நான் தண்டிப்பேன். But in that punishment, ஆனால் அந்த தண்டனையில் a holy seed will be born. ஒரு பரிசுத்த வித்து பிறக்கும். Like a tree is removed of all its leaves. ஒரு மரத்தில் இருக்கிற இலைகள் எல்லாம் உதிர்ந்து போவதை போல Only the stem is left. அதனுடைய தண்டு மட்டுமே அங்கே விடப்படுகிறது. That shall be called holy seed. அது பரிசுத்த வித்து என்று அழைக்கப்படும். No leaves, அதில் இலை இல்லை, but there is life. ஆனால் அதில் ஜீவன் இருக்கிறது. And from that a new tree will start coming. அதிலிருந்து ஒரு புதிய மரம் வர ஆரம்பிக்கும். In this church, இந்த சபையில் somewhere amongst all of us, நம்மத்தில் எங்கேயோ, I can't say I can include myself. நான் எங்கே யார் என்று சொல்ல முடியாது, என்னையும் நான் சேர்த்துக் கொள்ளலாம். சேர்த்துக்கொள்ள முடியாது. சேர்த்துக்கொள்ள முடியாது. But there is a holy seed here. ஆனால் இங்கே ஒரு பரிசுத்த வித்து இருக்கிறது. I cannot say I am part of it. நான் அதில் ஒரு பங்கு என்று சொல்ல முடியாது. But somewhere hidden amongst these people there is a holy seed. ஆனால் எங்கேயோ இந்த ஜனங்களின் மத்தியில் மறைந்து ஒரு பரிசுத்த வித்து இருக்கிறது. They will also have to go through hard paths. அவர்களும் கடின பாதைகளின் வழியாக செல்ல வேண்டியிருக்கும். But why is God keeping them? ஆனால் தேவன் ஏன் அவர்களை பாதுகாக்கிறார்? Not because they are holy, அவர்கள் பரிசுத்தர்களாய் இருக்கிறபடியால் அல்ல, but there is life in them to be holy. ஆனால் அவர்கள் பரிசுத்தர்களாக மாறும்படியாக அவர்களுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. So that verse says there is substance in them. அந்த வசனம் சொல்கிறது அவர்களுக்கு சாரம் இருக்கு. அவர்களுக்குள்ளாக சாரம் இருக்கிறது. in தமிழ்ல மறுபடியும் படிங்க. இரண்டாவது பகுதி. ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல. அடிமரம் இருப்பது போல. In English it does not say adimaram. It says after shedding all the leaves there is substance in them, means there is still life or there is sap in it. ஆங்கிலத்திலே அதன் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போன பின்பு அதில் இருக்கிறதான தண்டில் அதில் சாரம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So there is still life there. அதில் இன்னும் ஜீவன் இருக்கிறது. So God can still work on it. அப்படி என்றால் தேவன் இன்னும் அதில் கிரியை செய்யக்கூடியதாக தான் அது இருக்கிறது. So also the holy seed shall be the substance thereof. அதே போன்று இந்த பரிசுத்த வித்தும் அதனுடைய சாரமாக இருக்கும். So in this group of people, இந்த கூட்டம் ஜனங்களில், in the church, சபையில், in the last days, கடைசி நாட்களில் God is separating one small group of people. தேவன் ஒரு சிறிய கூட்டம் ஜனங்களை வேறு பிரிக்கிறார். They are not so very holy. அவர்கள் அவ்வளவு பரிசுத்தவான்கள் என்று அல்ல. There are so many unsanctified natures in them. அவர்களுக்குள்ளாக அநேக பரிசுத்தப்படாத சுபாவங்கள் இருக்கிறது. But inside there is substance. ஆனால் அவர்களுக்குள்ளாக சாரம் இருக்கிறது. There is something in them that generates life. அவர்களுக்குள்ளாக ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஒன்று அவர்களில் இருக்கிறது. What is that? அது என்ன? They are called holy seed. அவர்கள் பரிசுத்த வித்து என்று அழைக்கப்படுகிறார்கள். What does that mean? அதன் அர்த்தம் என்ன? From them
God can bring the church back to life. அவர்களுக்குள்ளாக இருந்து தேவன் சபையை மீண்டுமாக ஜீவனாக எழுப்பக்கூடியவராய் இருக்கிறார். What is that seed? அந்த வித்து என்ன? It is a thirst for holiness. பரிசுத்தத்திற்கான தாகம் அது. We are far away from the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்து நாம் அதிக தொலைவில் இருக்கிறோம். Far away from the holiness of the angels even. தேவதூதர்களுடைய பரிசுத்தத்திலிருந்தும் நாம் அதிக தொலைவில் இருக்கிறோம். But we need a thirst for that holiness. ஆனால் அந்த பரிசுத்தத்துக்காக நமக்கு ஒரு தாகம் அவசியமா இருக்கிறது. Those who have such a thirst, அப்படிப்பட்டதான தாகம் உடையவர்களாய் இருப்பவர்கள், Lord, I know I am not holy. ஆண்டவரே நான் பரிசுத்தனாய் இல்லை என்பது எனக்கு தெரியும். Far away from your standard of holiness. பரிசுத்தம் என்றான உம்முடைய ஸ்தானத்திலிருந்து, உம்முடைய பரிசுத்தத்தின் ஸ்தானத்திலிருந்து நான் அதிக தொலைவில் இருக்கிறேன். I want to be holy, Lord. ஆனால் நான் பரிசுத்தனாக மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. Hidden amongst these people, இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே, hidden in this church at Guduvanjeri, குடுவாஞ்சேரிக்கு தான் இந்த சபையின் மத்தியில் மறைந்திருந்து, there are some people crying for money. சிலர் பணத்திற்காக அழுகிறார்கள். Some are crying for promotion. சிலர் பதவி உயர்வுக்காக அழுகிறார்கள். Some are crying for so many material things. சிலர் அநேக பொருளான் தேவைக்காக அழுகிறார்கள். But there are some crying for holiness. ஆனால் சிலர் பரிசுத்தத்திற்காக அழுகிறார்கள். God's eyes are watching. தேவனுடைய கண்கள் அவர்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. Small group of people, சிறிய கூட்டம் ஜனங்கள், they are not holy, அவர்கள் பரிசுத்தம் உடையவர்கள் அல்ல, they are crying for holiness. ஆனால் அவர்கள் பரிசுத்தத்திற்காக அழுகிறார்கள். Through them God is going to create a new Israel. அவர்கள் மூலமாக தேவன் ஒரு புதிய இஸ்ரவேலை சிருஷ்டிக்க போகிறார். All around the world revival is taking place. உலகம் முழுவதும் பல இடங்களில் எழுப்புதல் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. In South Korea, the smallest church has 30,000 people, members. தென் கொரியாவிலே சிறிய சபையில் 30,000 ஜனங்கள் வருகிறார்கள். The biggest church has more than 1.5 lakhs, 2 lakhs of people. பெரிய சபை என்று எடுத்துக்கொள்வோம் என்றால் 1 லட்சத்திற்கும் மேலாக 2 லட்சம் ஜனங்கள் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். They have 5 meetings. 5 கூட்டங்கள் நடத்துகிறார்கள். One meeting is over, 10,000, 20,000 will be waiting outside to come inside the hall. ஒரு கூட்டம் முடிந்தவுடன் 20,000 பேர்கள் மேலாக உள்ளே வர காத்திருப்பார்கள். For us, and if meeting starts at 9:30, 7:30 the hall is full. 9:30 மணிக்கு அங்கே கூட்டம் ஆரம்பிக்கும் என்றால் 7:30 மணிக்கெல்லாம் அந்த ஹால் நிரம்பி வழியக்கூடியதா இருக்கும். Our meeting starts at 9 o'clock, 10:30 the hall is not full. நம்முடைய கூட்டம் 9 மணி அளவுக்கு தொடங்குகிறது, 10:30 மணிக்கும் இந்த ஹால் நிரம்புவதில்லை. That is revival. அது எழுப்புதலா? But there is going to be revival. ஆனால் ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. God is looking for a holy seed. தேவன் ஒரு பரிசுத்த வித்துக்காக தேடுகிறார். But we must understand something. ஆனால் நாம் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். God showed the Israelites a framework to be holy. தேவன் இஸ்ரவேலர்களுக்கு பரிசுத்தமாக இருக்கும்படியாக அங்கே ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். Do this. இதை செய். Don't do that. இதை செய்யாதே. Then you will be holy. அப்படி என்றால் நீ பரிசுத்தமாயிருப்பாய். But they could not. ஆனால் அவர்களாலோ அது செய்ய முடியாமல் போயிற்று. It was not that the law was bad. அங்கே அவர்களுக்கு தரப்பட்ட பிரமாணம் தவறானது என்று அல்ல. But when the law was enforced, people could not live. They became worse than before. ஆனால் பிரமாணம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட போது அவர்கள் ஜனங்கள் அதற்கு ஏற்றவாறு ஜீவிக்க முடியாமல் போனபடியால் முன்பை காட்டிலும் மோசமாகி விட்டார்கள். So the law failed to do its work. பிரமாணம் அதன் வேலையை செய்ய தவறியது. Not because the law was bad. பிரமாணம் தவறானதாக இருந்தபடியாக அல்ல. Because the people were bad. ஜனங்கள் கெட்டவர்களாக இருந்தபடியா. You read Romans chapter 3. ரோமர் 3ஆம் அதிகாரம் verse 20. 20ஆம் வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை. No matter how many laws he keeps, no one is justified. அவர் எவ்வளவுதான் பிரமாணங்களை கொண்டு வந்தாலும் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின்படி நீதிமானாக்கப்படுவதில்லை. Turn to Romans chapter 7. ரோமர் 7ஆம் அதிகாரம் verse 13. 13ஆம் வசனம். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும். பாவம் கற்பனையினாலே பிரமாணத்தினால மிகுந்த பாவமாகும்படிக்கு. So what happened? Sin became bigger sin because of the law. பாவம் பிரமாணம் அவர்களுக்கு புகுத்தப்பட்டபடியால் பாவம் அதிக பாவமாக மாறினது. அடுத்த வசனம் 7:14 ரோமர். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது.
நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவன் ஆயிற்று. நானோ பாவத்திற்கு கீழாய் விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். So I am wrong, not the law. நான் தான் தவறாக இருக்கிறேன், பிரமாணம் தவறானது அல்ல. So when the law was enforced and tried to make people good, they became worse. பிரமாணம் ஜனங்களுக்கு புகுத்தப்பட்டு அவர்களை நல்லவர்களாக மாற்ற முயன்ற போது அவர்கள் இன்னும் மோசமாக மாறிவிட்டார்கள். Read Romans 8:3. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதெப்படி என் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. That means the law could not do something. பிரமாணத்தினால் ஏதோ ஒன்றை அதை செய்ய முடியாமல் போயிற்று. So the law failed to make man perfect. பிரமாணம் மனிதனை பூரணனாக மாற்ற தவறினது. It was too tough. அது மிகவும் கடினமாயிருந்தது. Too difficult. அதிக கடினமாயிருந்தது. Man could not live. மனிதனால் ஜீவிக்க முடியவில்லை. He became worse. அவன் இன்னும் மோசமாகி விட்டான். Sin became exceeding sinful. பாவம் இன்னும் அதிக பாவமாக மாறினது. Now in an exam, இப்பொழுது ஒரு தேர்வில், suppose an exam is taking place. ஒரு தேர்வு நடைபெறுவது என்று வைத்துக் கொள்வோம். Tough exam. மிகவும் கடினமான தேர்வு. 1000 students are writing that exam. 1000 மாணவர்கள் அந்த தேர்வை எழுதுகிறார்கள். It is so tough. 998 fail, 2 just managed to pass. அது மிகவும் கடினமான தேர்வாக இருந்தபடியால் 998 பேர் தோல்வி அடைந்து 2 பேர் சுமாரான முறையில் தேர்ச்சி பெறுகிறார்கள். What will the governing body do? அதை அந்த தேர்வுகளை நடத்துகிறவர்கள் என்ன செய்வார்கள்? Either they will add about 20 grace marks to avoid make at least a few pass. சிலரையாவது தேர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்று 20 மதிப்பெண்கள் அவர்கள் இரக்கமாய் கொடுப்பார்களா? Or they will conduct another exam where the paper is made easy. இல்லாவிட்டால் அந்த தேர்வு தாள் தெளிவு மிகவும் எளிதான முறையில் வரக்கூடிய விதத்தில் வேறொரு தேர்வை நடத்துவார்களா? Now God gave the question paper to the Israelites. Everybody failed. இப்போது தேவன் இஸ்ரவேலர்களுக்கு அந்த கேள்வி தாளை கொடுத்தார். எல்லோரும் தோல்வி அடைந்தார்கள். 100% failed. 100% தோல்வி. So what should God do? அதனால் இப்பொழுது தேவன் என்ன செய்ய வேண்டும்? What should he do? அவர் என்ன செய்ய வேண்டும்? He should make the question paper easy now. கேள்வி தாளை அவர் எளிதாக மாற்றியிருக்க வேண்டும். Okay. Don't tell lies all the time. Now and then you tell lies. இப்பொழுதும் பொய் சொல்ல வேண்டாம், இப்பொழுதும் அப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்லிக் கொள்ளலாம். He can say, make the question paper easy. அவர் கேள்வித்தாளை அப்படி எளிதாக மாற்றியிருக்கலாம். What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? Instead of making the question paper easy, he made it more tough. அவர் அந்த கேள்வித்தாளை எளிதாக மாற்றுவதற்கு பதிலாக இன்னும் கடினமானதாக மாற்றிவிட்டார். What did he say? அவர் என்ன சொன்னார்? In the law it is said, you shall not kill, but I am telling you, if you get angry, you are a murderer. பிரமாணத்திலே கொலை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கோபம் கொண்டால் நீங்கள் மனுஷ கொலைபாதகன் என்கிறார். In the old paper they failed, and he is making it tougher now. பழைய கேள்வித்தாளிலே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர் தருகிற கேள்வித்தாளை இன்னும் அதிகமாக கடினமாக மாற்றுகிறார். In the old question paper they said, in the old law they said, if you commit, you should not commit adultery. But I tell you, if you look upon a woman with lust, you have already committed adultery in your heart. பழைய கேள்வித்தாளில் அவர் இப்படியாக பிரமாணத்தை விதித்தார், நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். ஆனால் புதிய கேள்வித்தாளில் நான் இப்படியாக, இயேசு இப்படியாக சொல்கிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையான கண்களோடு நீ பார்ப்பாய் என்றால் அவளோடு கூட நீ விபச்சாரம் செய்தாயிற்று. Two things. 2 காரியங்கள். Why? I'm telling you 2 things why we can be holy like Jesus. ஏன் நாம் இயேசுவை போல் பரிசுத்தமாக மாற முடியும் என்பதற்காக 2 காரியங்களை சொல்கிறேன். God has given us 2 things so we can be more holy than the angels and go and reach the holiness of God. தேவதூதர்களையும் காட்டிலும் அதிக பரிசுத்தவான்களாக மாறி தேவனை நாம் சென்று அடையக்கூடியதற்காக 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். First thing we shall know shortly. முதலாவது காரியத்தை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். Why did God do such a foolish thing? ஏன் தேவன் அப்படி ஒரு புத்தியீனமான காரியத்தை செய்தார்? When he should have relaxed the law and made it easier for people to live, ஜனங்கள் ஜீவிக்கக்கூடிய விதத்தில் அந்த பிரமாணத்தை அவர் மிகவும் தளர்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில் he makes it even more tough. அவர் இன்னும் அதை கடினமாக மாற்றுகிறார். Why? ஏன்? So that the power of grace can be revealed.
கிருபையினுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படும்படியாக அவர் அப்படி செய்கிறார். What people could not do in the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்ததான ஜனங்கள் செய்யக்கூடாததை God makes it more tough in the New Testament. புதிய ஏற்பாட்டில் தேவன் அதே பிரமாணங்களை இன்னும் கடினமாக மாற்றுகிறார். Provides man with a new power called grace. கிருபை என்றதான ஒரு புதிய வல்லமையை மனிதனுக்கு தருகிறார். And through the power of grace, he is able to fulfill the law according to the spirit of the law, according to the mind of God. கிருபையின் மூலமாக ஆவியின் பிரமாணத்தினால் தேவனுடைய மனதின்படியே அந்த பிரமாணங்களை அவர் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். So that even the tougher paper might be passed with 100% marks. அதனால் எவ்வளவு கடினமான தேர்வாக இருந்தாலும் 100% மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறும்படியாக. That is called grace period. அதுதான் கிருபையின் நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, you may be a filthy sinner. ஒருவேளை நீ ஒரு அசுத்தமான பாவியா இருக்கலாம். Maybe you have come here as a new person. ஒருவேளை நீ புதிதாக இங்கே வந்திருக்கலாம். Maybe you have not understood all that we have told you till now. ஒருவேளை இப்போது நாங்கள் சொன்னதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். Let me tell you, God has the power to make you a holy person. ஆனால் உன்னை ஒரு பரிசுத்தவானாக மாற்றக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் உண்டு என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். That power is called grace. அந்த வல்லமை கிருபை என்று அழைக்கப்படுகிறது. Thank God, what the Israelites could not do in that tough paper, God is helping us do in a tougher paper. அந்த கடினமான ஒரு கேள்வித்தாளை வைத்து இஸ்ரவேலர்களால் செய்யக்கூடாத ஒன்றை மிகவும் கடினமான அதையும் காட்டிலும் கடினமான ஒரு கேள்வித்தாளை தேவன் நமக்கு தந்து நம்மை செய்ய வைக்கிறார். கர்த்தருக்கு நன்றி. Not just to pass, நாம் தேர்ச்சி பெறுவதற்காக அல்ல, but to score 100%. 100% நாம் தேர்ச்சி பெறும்படியாக. Be holy even as I am holy. நான் பரிசுத்தராய் இருப்பதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். For that power of grace shall we all praise God. அந்த கிருபையின் வல்லமைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? Praise the Lord. We praise you Jesus. We praise you Lord. Hallelujah. Hallelujah. Praise you Jesus. We praise you. The second thing, இரண்டாவது காரியம், the first thing is grace. முதலாவது காரியம் கிருபை. The second thing that we have, நமக்கு இருக்கிறதான இரண்டாவது காரியம், Isaiah said, woe is me, I'm undone. ஏசாயா சொல்கிறார், ஐயோ நான் அதமானேன். I didn't realize I'm so unclean. நான் இவ்வளவு அசுத்தன் என்று நான் உணராமல் இருந்தேன். But when I saw the holiness of God, that's when I realized I'm unclean. ஆனால் எப்பொழுது நான் தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்தேனோ அப்பொழுதுதான் நான் அசுத்தன் என்று உணர்ந்து கொண்டேன். Oh God, I did not realize you were so holy. தேவனே நீர் இவ்வளவு பரிசுத்தர் என்று நான் உணராமல் இருந்தேன். But when the angels, the holy angels are covering their face, ஆனால் இந்த பரிசுத்த தேவதூதர்களே அவங்களுடைய முகங்களை மூடி கொண்டிருக்கும் பொழுது, you are so holy. நீர் மிகவும் பரிசுத்தர். But Isaiah, you can be sanctified too. ஆனால் ஏசாயாவே நீயும் சுத்திகரிக்கப்பட முடியும். Isaiah, you can be purged from your iniquity too. ஏசாயாவே நீயும் உன்னுடைய அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். Isaiah, I want someone to go for me. ஏசாயாவே எனக்காக போவதற்காக ஒரு நபர் தேவையா I இருக்கிறார்கள். therefore want to remove your uncleanness. அதனால் உன்னுடைய அசுத்தத்தை உன்னை விட்டு நான் விலக்க விரும்புகிறேன். So what did God do? அதனால் தேவன் என்ன செய்தார்? The vision is the vision of a temple. அந்த தரிசனத்தில் அவர் ஒரு தேவ ஆலயத்தை பார்க்கிறார். Obviously it is Solomon's temple. அது அன்னை தெளிவாக தேவனுடைய சாலமோனுடைய தேவாலயமாக இருக்கிறது. But it's a combination of heaven and earth. ஆனால் பரலோகம் பூமி சேர்ந்த ஒன்றாக அது இருக்கிறது. He saw the Lord. அவர் கர்த்தரை பார்க்கிறார். He saw the throne. சிங்காசனத்தை பார்க்கிறார். And that's all a heavenly vision. அவையெல்லாம் பரலோக தரிசனங்கள். But the end or the robe of God comes and reaches the earthly temple. தேவனுடைய அங்கி இந்த பூமியின் தேவாலயத்தை வந்து தொடுகிறது, நிரப்புகிறது. That is an earthly view. அது பூமிக்குரிய பார்வையில் கண்ணோட்டத்தில். In that vision you see heaven and earth meeting. அந்த தரிசனத்தில் பூமியும் பரலோகமும் சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். There is an altar in the temple. அந்த தேவாலயத்துக்குள்ளாக ஒரு பலிபீடம் இருக்கிறது. An angel from heaven comes down. பரலோகத்தில் இருக்கிறதான ஒரு தேவதூதன் கீழே இறங்கி வருகிறார். In the altar a sacrifice is burning. அந்த பலிபீடத்திலே ஒரு பலி பொருள் எரிந்து கொண்டிருக்கிறது. There is some wood that has become coal. அங்கே சில விறகுகள் நெருப்பு கட்டைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. A coal is black in color. ஒரு கரி அது கருப்பாக இருக்கிறது. But this coal is not a black coal. ஆனால் இந்த கரி ஒரு கருப்பான கரி அல்ல. It is basically black. அது அடிப்படையாக கருப்பு தான். But you can't see the blackness. ஆனால் அதில் இருக்கிற கருப்பை உங்களால் பார்க்க முடியாது. Why? ஏன்? It's called a live coal. அது ஒரு எரிகிறதான அக்கினியாக இருக்கிறது. So it's glowing. அது ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. So the angel takes that live coal.
தேவதூதன் அந்த எரிகிறதான அக்கினி தழலை எடுக்கிறார், puts it in Isaiah's mouth, ஏசாயாவின் உதடுகளில் அதை வைக்கிறார். and there he is sanctified. அங்கே அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். What sanctified his mouth? அவனுடைய உதடுகளை சுத்திகரித்தது, வாயை சுத்திகரித்தது எது? Not the coal. அந்த அக்கினி தழல் அல்ல. The coal is black, அந்த கரி கருப்பாக தான் இருக்கிறது. but there was fire in that coal. ஆனால் அந்த கரிக்குள்ளாக நெருப்பு இருந்தது. Where did that fire come from? அந்த அக்கினி எங்கே இருந்து வந்தது? Where did that fire come from? அந்த அக்கினி எங்கே இருந்து வந்தது? From the altar. பலிபீடத்திலிருந்து தான் வந்தது. How did they light fires in the altar? பலிபீடத்தில் அவர்கள் எப்படி தீ பற்ற வைக்கிறார்கள்? Did they have matchstick in those days? அவர்கள் அந்த நாட்களில் தீக்குச்சி வச்சு இருந்தார்களா? How did they light fire in the altar? பலிபீடத்தில் அவர்கள் எப்படி தீ பற்ற வைக்கிறார்கள்? Can anyone say? யாராவது சொல்ல முடியுமா? Sacrifice after sacrifice every day, so much of fire burning all the time. ஒவ்வொரு நாளும் பலியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், அதிக பலி எரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Did they use matchstick? அவர்கள் தீக்குச்சியை பாவித்தார்களா? What did they use? அவர்கள் எதை பாவித்தார்கள்? Huh? அந்த அக்கினி, அந்த தீ எப்படி உருவாயிடுச்சு? முதலாவதாக அந்த தீ எப்படி உருவாயிற்று? So every time a cow is a bullock is placed on the altar, they have to pray till the fire comes down. Were they all like Elijah's? ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஒரு காளையை பலியிட செல்லும் பொழுதெல்லாம் எலியாவை போன்று அவர்கள் ஜெபித்து அவர்கள் அக்கினி வர வைப்பார்களா? If you turn to Leviticus chapter 9, லேவியராகமம் 9ஆம் அதிகாரம், we see fire coming down from heaven for the first time. முதல் முறையாக பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். That's the time when the tabernacle is finished. அப்பொழுதுதான் ஆசரிப்பு கூடாரம் முடிவடைகிறது. The first offering is made. முதலாவது பலி செலுத்தப்படுகிறது. They don't know what to do. அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. They can't create a fire by rubbing two stones. இரண்டு கற்களை தேய்த்து அவர்கள் தீ பற்ற வைக்க முடியாது. They have to wait. They don't know what to do. அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது, என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தார்கள். What happened? ஆனால் என்ன சம்பவித்தது? Leviticus 9:24. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து மூங்கு புற விழுந்தார்கள். What happened? என்ன சம்பவித்தது? A fire came out from God's presence. தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்தது. Came down from above. மேலே இருந்து கீழே இறங்கி வந்தது. Filled this and burnt up the sacrifice. அந்த பலி பொருளை எரித்து விட்டது. From that day onwards, அந்த நாளிலிருந்து you know what they have to do? அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? Continuously before the first sacrifice fire goes out, they have to put another sacrifice there. தொடர்ச்சியாக முதலாவது பலியினுடைய அக்கினி முடிவதற்கு முன்பாகவே அவர்கள் மீண்டுமாக அவர்கள் அதில் அக்கினி எடுத்துக்கொள்ள வேண்டும். When that second sacrifice is burning, before that fire goes out, the third sacrifice should be burning. இரண்டாவது பலியினுடைய அக்கினி எரிவதற்கு அக்கினி போவதற்கு முன்பாகவே மூன்றாவது பலியை அதில் வைக்க வேண்டும். So it should be continually burning. தொடர்ச்சியாக எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். Read Leviticus chapter 6, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் verse 13. 13ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது. What does that mean? அதன் அர்த்தம் என்ன? Before a fire is extinguished, the next sacrifice should be put there. ஒரு அக்கினி அங்கே இருந்து போவதற்கு முன்பாகவே அடுத்த பலியை அதில் வைத்து விட வேண்டும். Okay, then when they are shifting from one place to another, சரி, அப்படி என்றால் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போக வேண்டி இருந்தால் என்ன செய்வது? when the tabernacle is dismantled and taken to another place, ஆசரிப்பு கூடாரத்தை கழட்டி அவர்கள் வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது என்ன செய்வார்கள்? then what happens to the altar? அப்பொழுது பலிபீடத்திற்கு என்ன சம்பவிக்கும்? The Bible says the altar has to be covered. வேதம் சொல்கிறது பலிபீடம் மூடப்பட வேண்டும். If the altar is burning at that time, then how can they cover it with a cloth? The cloth will get burnt also. பலிபீடம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் என்றால் அவர்கள் எப்படி துணியை வைத்து மூட முடியும்? அந்த துணியும் எரிந்து விடுமே. You know what they should do? அப்படி என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? Take all the fire in the altar through fire pans and put it in censers. பலிபீடத்தில் இருக்கிறதான எல்லா அக்கினியும் அவர்கள் துருடுகளினால் எடுத்து அதை கலசத்தில் வைக்க வேண்டும். And in those burning censers they have to transport till the next camp. அவர்கள் அந்த கலசங்களிலே எரிகிறதான அந்த அக்கினியை கொண்டு மற்ற வேறு இடத்தில் சென்று பாளையம் இறங்கும் வரை அதை கொண்டு செல்ல வேண்டும். And for the next sacrifice to burn, they have to use these burning censers
and light the fire. அடுத்த பலி பொருளை எரிய வைக்கும்படியாக இவர்கள் கலசத்தில் கொண்டு செல்கிறதான இந்த அக்கினியை மீண்டுமாக அதில் போட்டு அவர்கள் எரிய வைக்க வேண்டும். That is how the fire kept burning. இப்படிதான் அந்த அக்கினி தொடர்ச்சியாக எரிந்து கொண்டே இருந்தது. The fire came down once. ஒரு விசை பரலோகத்திலிருந்து அக்கினி வந்தது. But after that fire never goes out. அதன் பின்பு அந்த அக்கினி அது அவிந்து போவதே இல்லை. What is this a type of? இது எதற்கு நிழலாட்டமாய் இருக்கிறது? The anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். There was a particular day when the fire of God came from the presence of God and filled our lives. ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவனுடைய சமூகத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் அக்கினி வந்து நம்முடைய ஜீவியத்தை நிரப்பியது. From that day onwards the fire has never gone out. அந்த நாளிலிருந்து அக்கினி அவிந்து போகவே இல்லை. Every day that fire has to be renewed. ஒவ்வொரு நாளும் அந்த அக்கினி புதுப்பிக்கப்பட வேண்டும். It is from that fire that a live coal was taken and sanctified Isaiah's lips. அந்த அக்கினியிலிருந்து தான் ஒரு அக்கினி தழல் எடுத்து ஐசையாவின் உதடுகளை சுத்திகரித்தது. So that unholy Isaiah was also sanctified. பரிசுத்தமற்றதான அந்த ஏசாயாவும் சுத்திகரிக்கப்பட்டார். By what? எதினால்? By the fire of the anointing that fell many years ago amidst the children of Israel. அநேக வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டதான அந்த அக்கினியின் மூலமாக. That is the message. அதுதான் தூது. Two things. இரண்டு காரியங்கள். We may be unholy people. ஒருவேளை நாம் பரிசுத்தமற்ற ஜனங்களா இருக்கலாம். But God is looking for a holy seed. ஆனால் தேவன் ஒரு பரிசுத்த வித்துக்காக தேடுகிறார். Many people are going to run away from the church. அநேகர் சபை விட்டு ஓட போகிறார்கள். But a small group of people, ஆனால் ஒரு சிறிய கூட்டம் ஜனங்கள், they are not holy. அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல. பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல. But they want holiness. ஆனால் அவர்களுக்கு பரிசுத்தம் தேவை. They are praying for holiness. அவர்கள் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறார்கள். They are crying for holiness. பரிசுத்தத்துக்காக அழுகிறார்கள். God is giving them two things. தேவன் அவர்களுக்கு இரண்டு காரியங்களை தருகிறார். One is grace. ஒன்று கிருபை. The other is anointing. மற்றொன்று அபிஷேகம். Through these two things God is going to sanctify them. இந்த இரண்டு காரியங்களை வைத்து தேவன் அவர்களை சுத்திகரிக்க போகிறார். A holy seed is going to be born from them. பரிசுத்த வித்து அவர்களுக்குள்ளாக இருந்து பிறக்க போகிறது. They are going to be a holy seed. அவர்கள் ஒரு பரிசுத்த வித்தாக இருக்க போகிறார்கள். What does that mean? அதன் அர்த்தம் என்ன? There is life in them. அவர்களுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. They are going to become a tree once again. அவர்கள் மீண்டுமாக ஒரு மரமாக மாற போகிறார்கள். In the last days. கடைசி நாட்களில். That's why Jesus said. அதனால் தான் இயேசு இப்படியாக சொன்னார். Verily, verily I say unto you. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Many that are first shall be last. முதலாயிருக்கிறவர்கள் அநேகர் முதலாயிருந்தவர்கள் பிந்தினவர்களாக மாறுவார்கள். முந்தினவர்கள் பிந்தினவர்களாக மாறுவார்கள். That means many who came in early shall go away, they will be lost. அப்படி என்றால் அநேக பேர் முன்பாக வந்தவர்கள் அவர்கள் பின்பாக மாறி வெளியே சென்று விடுவார்கள். But many that are last, who are going to come in as new souls in the last days, they are going to be first. ஆனால் பிந்தினவர்கள் கடைசி நாட்களில் புதிய ஆத்துமாக்களாக உள்ளே வருகிறவர்கள் அவர்கள் கடைசி நாட்களில் முன்பாக நிற்க போகிறார்கள். He did not say everyone that is first is going to be last. ஆனால் எல்லோரும் முன்பாக வந்தவர்கள் கடைசியாக பிந்தினவர்களாக மாறுவார்கள் என்று அவர் சொல்லவில்லை. Many that are first shall be last. அநேகர் முந்தினவர்கள் பிந்தினவர்களாக மாறுவார்கள் என்றார். That means some won't go. அப்படி என்றால் சிலர் போக மாட்டார்கள் என்று அர்த்தம். Some will remain. சிலர் மீதமாய் தங்கி இருப்பார்கள். They will be a holy seed. அவர்கள் ஒரு பரிசுத்த வித்தாய் இருப்பார்கள். They will cry for holiness. அவர்கள் பரிசுத்தத்திற்காக அழுவார்கள். And God will sanctify them. தேவன் அவர்களை சுத்திகரிப்பார். God will give them his grace. தேவன் அவர்களுக்கு அவருடைய கிருபையை தருவார். God will give them his anointing. தேவன் அவர்களுக்கு அவருடைய அபிஷேகத்தை தருவார். And through them this tree of the church shall grow once again. அவர்கள் மூலமாக சபையினுடைய இந்த மரம் மீண்டுமாக தழைச்சி அடைந்து வளரும். New souls will walk into the church. புதிய ஆத்துமாக்கள் சபைக்குள்ளாக வருவார்கள். Those who come in last shall be first. கடைசியானவர்கள் முந்தினவர்களாய் மாறுவார்கள். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, let us close our eyes. நம்முடைய கண்களை மூடுவோம். Many are going to leave. அநேகர் வெளியே செல்ல போகிறார்கள். But you and I should not be part of that many. ஆனால் நீங்களும் நானும் அந்த அநேகருடைய கூட்டத்தில் ஒருவராய் மாறிவிடக் கூடாது. There are few are going to remain. மிகவும் சிலரே தங்கி இருக்க போகிறார்கள். The Bible calls them the poor of the land. வேதம் அவர்களை தேசத்தின் ஏழையானவர்கள் என்று அழைக்கிறது. You and I are poor. நீங்களும் நானும் எளிமையான ஏழையானவர்கள். Spiritually poor. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஏழைகள். In holiness poor. பரிசுத்தத்தில் ஏழைகள். In prayer poor. ஜெபத்தில் ஏழைகள். In revelation poor. வெளிப்படுத்துதலில் ஏழைகள். In coming to the meetings poor. கூட்டங்களில் வருவதில் ஏழைகள். In winning souls poor. ஆத்துமாக்களை சம்பாதிப்பதில் ஏழைகள். In anointing poor. அபிஷேகத்தில் ஏழைகள். In worshiping poor. தேவனை ஆராதிப்பதில் ஏழைகள். In the gifts of the spirit poor. ஆவியின் வரங்களில் ஏழைகள். In the power of God poor. தேவனுடைய வல்லமையில் ஏழைகள். In seeing visions and dreams poor.
தரிசனங்கள் சொப்பனங்கள் காண்பதில் ஏழைகளாய் இருக்கிறோம். Hearing the voice of God, poor. தேவனுடைய சத்தத்தை கேட்பதில் ஏழைகளாய் இருக்கிறோம். But God looks at them and calls them a holy seed. ஆனால் தேவன் அவர்களை பரிசுத்த வித்தாக மாற்ற அழைக்கிறார். Only for one reason. ஒரு காரணத்திற்காக. There is a voice going out of their hearts. அவருடைய இருதயங்களில் இருந்து ஒரு சத்தம் புறப்படுகிறது. There is a cry going out of their hearts. அவருடைய இருதயங்களில் இருந்து ஒரு அழுகை புறப்படுகிறது. Lord, make me holy. ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக மாற்றும். How many want to cry for holiness? எத்தனை பேர் பரிசுத்தத்துக்காக அழ விரும்புகிறீர்கள்? How many want to be amongst those few who remain? மீதமாக தங்கி இருக்கிற அந்த சிலரில் நீங்களும் ஒருவராக மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? I don't want to backslide. ஆண்டவரே நான் பின்வாங்க விரும்பவில்லை. When the wind blows, காற்று வீசும் பொழுது, when a big trial is coming against the church, சபைக்கு விரோதமாக ஒரு பெரிய பரீட்சை வரும் பொழுது, I don't want to backslide, Lord. நான் பின்வாங்க விரும்பவில்லை ஆண்டவரே. I want to be that holy seed. நான் அந்த பரிசுத்த வித்தாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் ஏழையாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஆவிக்குரியவனாக இல்லை ஆண்டவரே. I'm weak, Lord. I'm weak. நான் பலவீனனாக இருக்கிறேன் ஆண்டவரே. I want you, Lord. ஆனால் நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. I want your holiness, Lord. பரிசுத்தம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. People who have that desire alone, அந்த வாஞ்சை மட்டும் இருப்பவர்கள், those who dedicate their lives for holiness, பரிசுத்தத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பிப்பவர்கள், those who don't want to go away when the storm blows, காற்று அடிக்கும் பொழுது வெளியே செல்ல வேண்டாம் என்று விரும்புகிறவர்கள், those who want to stand on the Lord's side in the last days, கடைசி நாட்களில் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்க விரும்புகிறவர்கள், please stand up. தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். This is a time when we are going to dedicate ourselves to the Lord. நம்மை நாமே கர்த்தருக்காக நாம் சமர்ப்பிக்க போகிறோம். இது அந்த நேரமாக இருக்கிறது. All need not stand up. எல்லோரும் எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. This is not compulsory. இது கண்டிப்பாக எழும்ப வேண்டும் என்று அல்ல. Only those who want holiness, பரிசுத்தம் வேண்டும் என்று விரும்புபவர்கள் மட்டுமே, those who want His grace, அவருடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று விரும்புபவர்கள் மட்டுமே, those who want His anointing, அவருடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று விரும்புபவர்கள் மட்டுமே may stand up. அவர்கள் மட்டும் நின்றால் போதும். An angel visited that unclean Isaiah. ஒரு தேவதூதன் அந்த அசுத்தமான ஏசாயாவை சந்தித்தான். An anointing came upon him. ஒரு அபிஷேகம் அவன் மீது இறங்கியது. I have sanctified you. நான் உன்னை சுத்திகரித்திருக்கிறேன். I have purged your iniquity. உன்னுடைய அக்கிரமங்கள் நீங்க உன்னை நான் கழுவி இருக்கிறேன். Now, O Isaiah, you are clean. இப்பொழுது ஏசாயாவே நீ சுத்தமானாய். God is going to do that work in our lives. நம்முடைய ஜீவிதத்திலும் தேவன் அந்த கிரியை செய்ய போகிறார். As we wait in the presence of God, தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். Like the live coal came and touched Isaiah's lips. அந்த அக்கினி தழல் ஏசாயாவின் உதடுகளை வந்து தொட்டதை போல, from the presence of God, தேவனுடைய சமூகத்திலிருந்து an anointing is going to fall upon us. ஒரு அபிஷேகம் மீது வந்து இறங்க போகிறது. Let us wait for that anointing. அந்த அபிஷேகத்திற்காக நாம் காத்திருப்போம். With that anointing, அந்த அபிஷேகத்தோடு கூட a holy seed will appear in this place. ஒரு பரிசுத்த வித்து இந்த இடத்திலே உண்டாகும். Jesus. We want your anointing, O Lord. கைவிடப்படாதப்பா, கைவிடப்படாதப்பா, கைவிடப்படாதப்பா. பாதுகாக்கணுமே, பாதுகாக்க வேண்டும் அப்பா, பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்பா, 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 அப்பா. இடமானாயா ரபானியா சம்புராபானியா கௌலபாரியா மகன். Sambolo, Jesus, 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 never me, Yazabala Badre, Jesus, 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 praise, we praise, we praise, we praise. கடைசி நாட்களில் ஒரு சுத்திகரிப்பின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய ஜீவிதத்தில் பரிசுத்தத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் பார்க்கிறதில்லை. ஒன்றே ஒன்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்திற்குரிய ஒரு வாஞ்சை இருக்கிறதா, அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் யார் பரிசுத்தத்திற்காக ஏங்குகிறார்களோ, வாஞ்சிக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை எடுத்து பாவிப்பார், பரிசுத்தப்படுத்துவார், பிரயோஜனப்படுத்துவார், அபிஷேகிப்பார், கிருபையினால் நிரப்புவார். Thank you, Lord Jesus. Shida
Shamana maraba sambolo rabana mantuda rabala yasurabanti akaraba. Yes, Jesus, Jesus. 1000 வருட அரசாட்சியில் அநேக யூதர்களுடைய வஸ்திரங்களை பிடித்து புறஜாதியார் போய், உங்களுடைய தேவன் யார் எங்களுக்கு சொல்லித்தாரும், அவரை நாங்களும் ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களை பிடித்து வற்புறுத்துவார்களாம். கொண்டு போங்கள் நாங்களும் வணங்க விரும்புகிறோம் என்று. இது கடைசி நாட்களில் இயேசுவின் வருகைக்கு முன்பாக நடக்க போகிறது. உங்களுடைய வஸ்திரங்களை பிடித்து அநேக புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வரப்போகிறார்கள். அந்த பரிசுத்த வித்தின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Jesus, Shamana yakarabala bakarabana yakulamani ature. Himana mangarabor yabasangarabor yaba urabani kalabari yamatulakiaraba. Jesus, 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 Jesus. சரீரத்தை ஒப்பு கொடுப்போமாக. இப்போ தேவன் ஒரு அபிஷேகத்தை அனுப்ப போகிறார். நேரத்தை பார்க்க வேண்டாம். இது தேவன் நம்மை சந்திக்கிற நேரம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. தேவன் நம்மை சந்திக்கிற நேரம். Yes, Jesus, Jesus, Jesus. நீங்கள் எழும்பி நிற்பதை பரலோகம் கண்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எழும்பி நிற்பதை பிசாசும் கண்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்தத்திற்காக ஒப்பு கொடுத்த ஜனங்கள், பரிசுத்தத்தை விரும்புகிறதான ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியாக முழு பரலோக ராஜ்யத்தினுடைய சப்போர்ட், முழு பரலோக ராஜ்யத்துடைய ஒத்துழைப்பு நமக்குண்டு. ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் சபையில் ஊற்ற போகிறார். ஊழியர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகள் மாத்திரமல்ல, வாலிபர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய சிறு பிள்ளைகளையும் ஆண்டவர் பாவிக்க போகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவீர். பரிசுத்தமாக்கப்பட்டோரே ஒன்றாய் பறந்து வந்திடுவீர். பாவமில்லாமலே கத்திடும் நாமக்காய் பரனேசு வந்திடுவார். பாவமில்லாமலே கத்திடும் நாமக்காய் பரனேசு வந்திடுவார். Thank you, Lord. Jesus. Praise, praise.
Shabatiana Makarabat. Jesus, ya Rabba Samtulankaraba. Urapia pasivana matrakara. Uramana papa. Jesus, அநேகர் பாவத்தை ஒரு கரையாக பல வருடங்களாக சுமந்து கொண்டு வருகிறார்கள். எப்படி என்றால், பல வருடங்களுக்கு முன்பாக செய்ததான தவறு தங்களுடைய மனதில் ஒரு கரையாக இருக்கிறது. அது பலரும் அதை பற்றி அறிந்தும் அதை சுமந்து கொண்டே வருகிறார்கள். ஒருவேளை அது ஒரு நிந்தியாக, ஒரு கெட்ட பெயராக காணப்படலாம். அதையும் ஆண்டவர் கழுவ போகிறார். அதையும் ஆண்டவர் இரத்தத்தினால் சுத்திகரிக்க போகிறார். அபிஷேகத்தினால் அதையும் மாற்ற போகிறார். Damania razompara paidak balkara massa lamonda handa labohodia rakapa saigaramonia. Thank you, Lord. Praise you, Jesus. கர்த்தர் நம்முடைய மத்தியில் செய்து வருகிறதான சுத்திகரிப்பின் வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise you, we praise you, we praise you, we praise you, we praise you. ஒன்றுக்கும் உதவாத, நம்ப முடியாத, மாம்சத்தில் ஜீவித்து பலவீனங்களின் மத்தியில் ஜீவிக்கிறதான அற்பமான நம்மை வைத்து, நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்மை பரிசுத்தப்படுத்த போகிறார். தூதர்களை போல அல்ல, நம்மை போல மாற்ற போகிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Praise you, Jesus. Praise you, Jesus. Shagaragalaba tudalaba. Yes, Jesus. Praise you. நாம் எழும்பி நின்றது அது தேவனுடைய சந்தோஷத்துக்கு ஏதுவான ஒரு காரியம். முழு பரலோகம் இதை கண்டு களி கூர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் திருடர் கும்பலை சேர்ந்ததான ஜனங்கள் தான் நாம். பேர் கெட்டு போனதான ஜனங்கள், பாவிகளின் சந்ததி, ஆதாமினுடைய பிள்ளைகள். இவர்கள் மத்தியிலிருந்து ஒரு பரிசுத்த கூட்டம் உருவாக்கப்பட முடியுமோ? அதுதான் பிசாசும் தேவனுக்கும் இடையில் உள்ள சவால். ஆனால் தேவன் நம்மை வைத்து ஒரு சவாலை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இவர்களை பரிசுத்தப்படுத்தி, இவர்களை தூக்கி எடுத்து, தூதர்களை விட பரிசுத்தவான்களை மாற்றி என்னோடு உட்கார வைப்பேன். அந்த வேலையை சீக்கிரத்தில் தேவன் நம்முடைய ஜீவிதத்தில் செய்ய முடியாது. ஸ்தோத்திரிப்போம். Praise, 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 praise. பிற்பகல் நடக்க போகிறதான எல்லா ஊழியங்கள், வேலைகள் கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். Praise Jesus, praise, we praise. எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise, praise, we praise, we praise. Hallelujah. கிருபையா தந்த காலை நேரத்துக்கு காலை வேளையிலே
ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள முடியாது கத்தாவே. சிறு கூட்டமாக எங்களை தெரிந்து கொண்டு போனாலும் துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவத்தில் அசைவான கிருபைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவத்தில் கடந்து வந்த அந்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க தாவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின் மாற்றத்துக்கு படிக்க உங்க தாவே ஊசியா கத்தாவே ஒரு ராஜாவாக கத்தாவே கத்தரால் நியமிக்கப்பட்டு கத்தாவே கத்திரங்க தாவனுக்கு ஒரு ராஜஸ்தானத்தை கொடுத்திருந்தீர். அவனுடைய பார்வைக்கு கத்தாவே செம்மையானது செய்திருந்த போதிலும் அவனுக்குள்ளே கத்தாவே உண்டானதான கீழ்ப்படியாம நிமித்தம் அவன் ஸ்தானத்தை விட்டு கத்தாவே அண்டவரே கத்தாவே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் கத்தாவே தூபகலசை எடுத்துக்கொண்டு ஆசாரிய ஊழ்ச்சி செய்ய போகனான் என்று பார்க்கிறோம். அது நிமித்தமாய் அவன் கத்தருடைய கோபம் அவன் தாவே பற்றி இருந்து கத்தாவே நெற்றியிலே கத்தா வெண் குஷ்டம் வந்தது என்று பார்க்கிறோம். அது நிமித்தமாய் குஷ்டரோகிகளுக்கு கூட்டல் சேர்க்கப்பட்டான். அது அண்டூரே அது நிமித்தம் மரணம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். அண்டூரே தேவஜனங்களாகி எங்களுக்குள்ளே இப்பேற்படான கீழ்ப்படிய மறாதபடிக்கு நீர் எங்களை வைத்திருக்குதான ஸ்தானத்திலே நாங்கள் இருந்து ஆண்டவரே நீர் வைத்திருக்குதான இடங்களை நாங்கள் இருந்து நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிக்க கர்த்தர் தேசியபடி ஆக்கி வஞ்சிரோம். ஆண்டவரே இந்த நாட்களில் தேவஜனங்களாகி நாங்கள் அப்பேற்பட்டதான அனுபவங்களை கடந்து போக கர்த்தர் தேசியபடி ஆக்கி வஞ்சிரோம். உங்க தாவே கர்த்தர்க்க தாவே பரிசுத்தரன் அறிந்து கொள்ளியாய் எங்கள் தந்தான கத்தாவே பிரதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் கத்தாவே தேவனுடைய பரிசுத்தம் என்ன என்பதை கத்தாவே இந்த காலவெளியிலேயே அறியும்படியாய் தந்ததான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் கத்தாவே தூதர்களுடைய பரிசுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் நாங்கள் பார்க்க முடியாது கத்தா. எங்கள் கண்களை திறந்த பின்னால் ஸ்தோத்திரம் ஐயா. தூதர்கள் பரிசுத்தராய் இருந்த போதிலும் தேவனுடைய பரிசுத்தத்தை காணக்கூடாதபடிக்கு அவர்கள் சட்டைகளினால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நீர் அவ்வளோ மகா பரிசுத்த